ஈரான் மீது போர் தொடுக்க வேண்டும் என்ற தனது நீண்டகால திட்டத்தை இஸ்ரேலுடன் சேர்ந்து பிப்ரவரி 28 அமெரிக்கா அரங்கேற்றியது. தற்போது போர் ஒரு மாதத்திற்கு மேலாக தொடர்ந்து நடந்து வருவதுடன் உலக நாடுகளை பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி வருகிறது. இத்தகைய சூழலில் போர் முடிவுக்கு வரும் என்று உலக நாடுகள் ஆவலுடன் எதிர்பார்த்த நிலையில் மேலும் 2 வாரங்களுக்கு தீவிர தாக்குதல் நடத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பது மாபெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. போரின் தொடக்கத்தில் ஈரானை முழுவதுமாக தாக்கி அழித்து விட்டதாகவும் ஈரான் தனது படை வலிமையை இழந்துவிட்டதாகவும் ஆரம்பத்திலிருந்தே ட்ரம்ப் கருத்து தெரிவித்து வருவதுடன் விரைவில் ஈரானில் ஆட்சி மாற்றம் நடைபெறும் என்றும் ஈரானின் கொடூரமான ஆட்சியை முழுவதுமாக அகற்றுவோம் என்றும் தற்போது மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளார். ஆனால் இன்னொரு பக்கம் ஈரானில் தாக்கி அழிக்க எதுவும் இல்லை என சொல்லியதுடன் அந்நாட்டு மின் நிலையங்கள் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு நிறுத்துவதாக அறிவித்த பிறகு அதனை 10 நாட்களாக நீட்டித்தார். மேலும் அண்மையில் பேசும்போது ஈரானிடம் ஏவுகணைகள் ஏதும் இல்லை, அனைத்தையும் அழித்துவிட்டோம் என கருத்து தெரிவித்த சமயத்தில் ஈரான் தனது அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தியது. கூடவே ஏப்ரல் 1 ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது எங்கள் வேலையில்லை, நீங்களே அதனை திறந்து கொள்ளுங்கள் என பேசிய 2 நாட்களிலேயே, அதாவது ஏப்ரல் 3 அன்று ஹோர்முஸ் நீரிணையை எளிதாக திறந்து நம்மால் எண்ணெயை எடுக்க முடியும் என்றும் முன்னுக்கு பின்னாக பேசியுள்ளார். இந்த நிலையில்தான் ட்ரம்ப் மாற்றி மாற்றி பேசுவதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் மத்திய கிழக்கு நாடுகள் விவகாரத்தின் உண்மை நிலையை அறிந்து ட்ரம்ப் செயல்படவில்லை என்றும் அவரது கருத்துகளுக்கு அவரே ஒவ்வொரு நாளும் மாற்றி பேசுகிறார் என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் ட்ரம்பின் கருத்துகள் நேர்த்தியாகவும் தரமானவையாகவும் இல்லை என்றும் சாடியுள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மட்டுமின்றி பல்வேறு உலக நாட்டு அதிபர்களும் ட்ரம்பின் பேச்சுக்கு இதேபோன்று கருத்து தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.